السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يوم نقول لجهنم هل امتلأت فتقول هل من مزيد. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. இறுதாக சர்தார் எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், வழி தோன்றல்கள், வழியை பின்பற்றியவர்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுவின் அளப்பெரும் கருணையினால் புனிதமான ஜும்ஆ தினத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனித ஜும்ஆ தினத்தின் பரக்கத்தால் நம்முடைய எல்லா நாட்டங்களையும் தேட்டங்களையும் தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பானாக. ஆமீன். நம்முடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிறைந்த பரக்கத்தையும் நிறைவான செல்வங்களையும் முழுமையான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தல் புரிவானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, சென்ற வாரத்திலே நாம் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பருவ காலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய, நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கோடை வெப்பத்தையும், இதற்கு முன்மாதிரியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை எதற்கு முன்மாதிரியாக அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ளான், கொடிய நரகத்திற்குரிய முன்மாதிரியாக கோடை வெப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ளான். அது சம்பந்தமான பல செய்திகளை நாம் சென்ற வாரத்தில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றும் சில செய்திகளை நாம் இன்று பார்க்க போகின்றோம். கொடிய நரகத்தின் முன்மாதிரியாக பல விஷயங்களை, பல செய்திகளை அல்லாஹ் உலகத்தில் நமக்கு முன்னால் காட்டி தருகின்றார். அதில் குறிப்பாக கோடை வெப்பம். இந்த கோடை வெப்பத்தில் நிறைய செய்திகளை அல்லாஹ் நமக்கு முன்காட்டுகின்றார் நரகத்தின் முன்மாதிரியாக. இந்த உலகத்தில் நரகத்தின் முன்மாதிரியாக காட்டப்படுகின்ற செய்திகளையும், அதே சமயத்தில் சொர்க்கத்தின் முன்மாதிரியாக நமக்கு சொல்லித்தரப்படக்கூடிய செய்திகளையும் நாம் கேட்டறிந்து நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய செயல்பாடுகளை செய்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். சொர்க்கத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அற்புதமான அமல்களை நாம் செய்வதற்குரிய முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். கொடிய நரகத்திலிருந்து நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் முழுமையாக பாதுகாத்து நாளை மறுமையிலே உயர்ந்த சுருக்கமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் நுழைய செய்திடுவானாக. ஆமீன். சோனத்தின் எல்லா நற்பாக்கியங்களையும், எல்லா விதமான சுகமகமான வாழ்க்கையையும் அனுபவிக்கக்கூடிய நிறைந்த நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். காரணம், நரகம் என்பது சாதாரணமானதல்ல. நரகத்தை பற்றி நாம் நாள் கணக்கில் பேசிக்கொண்டே இருக்கலாம். சொர்க்கத்தை பற்றியும் நாம் பேசலாம். குர்ஆன் அப்படித்தான் நமக்கு வழிகாட்டுகின்றது. ஒன்றை மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் தொடர்ச்சியாக சொல்வது கிடையாது. மாற்றி மாற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலத்திற்கேற்ப, ஒவ்வொருத்தருடைய மனிதர்களின் தகுதி தராதரத்திற்கேற்ப பல செய்திகளை மாறி மாறி அல்லாஹ் நமக்கு சொல்லி உபதேசங்களை செய்து கொண்டே இருக்கின்றான். சொர்க்கத்தை பற்றியும் கூறுகின்றான் ரப்புல் ஆலமீன் பல இடங்களிலே. அதே சமயத்திலே நரகத்தை பற்றியும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இரண்டையும் சொல்வதற்குரிய காரணம் என்ன? சொர்க்கத்தை பற்றி அதனுடைய தன்மைகள் என்ன, அந்த சொர்க்கத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற செய்திகளை எல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லுகின்றது. அதை நாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அமல் செய்தால் நாளை மறுமையிலே சொர்க்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சொர்க்கத்தை கொண்டு ஆர்வம் ஊட்டுவது இஸ்லாமிய மார்க்கம் அப்படித்தான். மனிதர்களை நன்மைகளின் பக்கம் ஆர்வமூட்டவும் செய்யும், சொர்க்கத்தின் பக்கம் நம்மை இழுக்கவும் செய்யும்.
நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கவும் செய்யும். நரகத்தை பற்றி சொல்லி நரகத்தின் தன்மைகள் என்ன, நரகத்தின் தண்டனைகள் என்ன, அதனுடைய தராதரங்கள் என்ன என்பதையெல்லாம் சொல்லி நரகத்திற்குரிய செயல்பாடுகள் என்ன என்பதையும் நமக்கு சுட்டிக்காட்டி அவற்றிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொண்டு நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய தன்மையும் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு அழகாக செய்கின்றது. ஆக சங்கைக்குரியவர்களே, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படக்கூடிய நரகத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டு அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த முயற்சியை செய்யும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்து நரகத்திலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். சென்ற வாரங்களிலே நாம் பார்த்தோம், சென்ற வாரத்திலே நரகத்தின் முன்மாதிரியாக உலகத்தில் நிறைய வஸ்துக்களை அல்லாஹ் படைத்துள்ளான். காய்ச்சல், ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய காய்ச்சல், கடும் காய்ச்சல், அது நரகத்தின் கொதிநீருக்கு சமம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆனிலே. அதே போல ஆசிட் என்ற ஒரு திரவம் உலகத்தில் நாம் பார்க்கின்றோம், அனுபவிக்கின்றோம். அந்த ஆசிட் என்ற திரவம் இருக்கின்றதே, அது நரகத்தின் கொதிநீருக்கு சமமானது. கொதிநீர், நரகத்தின் கொதிநீர் எப்படிப்பட்ட நிலைகளை உண்டாக்கும் என்றெல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் பேசிக்கொண்டே வருவான். அதற்கு முன்மாதிரியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே ஆசிட் என்ற திரவத்தை அல்லாஹ் வைத்துள்ளான் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். அதே போல இன்னும் நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே சங்கிக்குரியவர்களே, உலகத்திலே கூட்ட நெரிசல், யாருமே கூட்ட நெரிசலில் சென்று நிற்பதற்கு நாம் எல்லாம் யோசிப்போம். கூட்ட நெரிசலை கண்டால், கூட்டத்தை கண்டால் சில பேருக்கு மயக்கம் வரும், உடல் நிலையெல்லாம் பாதிக்கும் நிலைகளை நாம் உலகத்தில் பார்க்கின்றோம். உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டுவிடும். குழந்தைகளை கூட்டத்திற்கு கொண்டு சென்றால் உடனே அது அழுக ஆரம்பித்துவிடும். பெரியவர்களை நம்மால் தாங்க முடிவதில் கிடையாது. கூட்ட நெரிசலை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய வழிகளை பல முறைகளிலே நாம் செயல்படுகின்றோம். இது இயற்கையாக உலகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. சங்கிக்குரியவர்களே, நரகத்தை பற்றி பார்க்கும் பொழுது நரகத்திலும் கூட்ட நெரிசல் இருக்கும். அந்த கூட்ட நெரிசலை விட்டும் நரகமே பயப்படும் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லித் தருவான். சங்கிக்குரியவர்களே, இதா ரஅத்துஹும் மின் மகானின் பஈதின் சமிஉ லஹா தகய்யுதன் வ ஸஃபீரா வ இதா உல்கு மின்ஹா மகானன் ضيقன் முகர்ரனீன தஅவு ஹுனாலிக சுபூரா. அல்லாஹ் சொல்லுவான், நரகவாசிகள் நரகத்திற்கு அழைத்துச் செல்லப்படக்கூடிய நேரத்திலே இதா ரஅத்துஹும் மின் மகானின் பஈதின் சமிஉ லஹா தகய்யுதன் வ ஸஃபீரா, அந்த நரகம் தன்னிடத்தில் கொண்டு வரக்கூடிய அந்த நரகவாசிகளை பார்த்த உடனே சந்தோஷத்தில் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து சப்தமிட்டு அது கத்தம் செய்யும், கத்தம் போடும், சப்தமிடும். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், நமக்கு ரொம்ப பிரியமானவர்கள், நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், நமக்கு பிடித்தமானவர்கள் யாரையாவது நாம் கண்டுவிட்டால் நம்மை அறியாமல் உற்சாகம் அதிகமாகி சப்தமிட்டு நாம் அவர்களை வரவேற்போம். இது உலகத்தின் இயற்கை. அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான் பாருங்கள். அது மாதிரி ஒரு சந்தோஷம் நரகத்திற்கு ஏற்படும். நரகத்திற்கு அழைத்துச் செல்லப்படக்கூடிய நரகவாசிகளை தூரத்திலேயே கண்ட உடனே, வெகு தூரத்தில் கண்ட உடனேயே அவர்களை இழுத்துச் செல்லப்படக்கூடிய நேரத்திலே நரகம் அவர்களை பார்த்து சந்தோஷத்திலே அது ஆர்ப்பரிக்கும், கூச்சலிடும், சப்தமிடும். அந்த சத்தத்தை வெகு தூரத்திலிருந்தே நரகவாசிகள் கேட்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். தகய்யுது ஸஃபீரா, அல்லாஹ் சொல்கின்றான், இதா சமிஅ லக்வ அஅரத அன்ஹு இதா ரஅத்துஹும் மின் மகானின் பஈதின் சமிஉ லஹா தகய்யுதன் வ ஸஃபீரா. வெகு தூரத்திலிருந்தே நரகம் இவர்களை பார்த்து சந்தோஷமிட்டு கூச்சலிடக்கூடிய அந்த ஆர்ப்பரிக்கக்கூடிய சப்தத்தை நரகவாசிகள் வெகு தூரத்திலிருந்தே கேட்பார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், சங்கிக்குரியவர்களே, முகர்ரனீன தஅவு ஹுனாலிக சுபூரா, இவர்களை கை கால்களை கட்டி, நரகவாசிகளை கை கால்களை எல்லாம் கட்டி நரகத்திலே மிக கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய நெருக்கடியான ஒரு இடத்திலே தூக்கி வீசி எறியப்படுவார்கள். அப்படி எரியப்படக்கூடிய நேரத்திலே தஅவு ஹுனாலிக சுபூரா, அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இந்த நெருக்கடியிலிருந்து எங்களுக்கு தரக்கூடிய இந்த வேதனை இருக்கின்றது, இது எங்களால் தாங்க முடியவில்லை, ஆகையினால் எங்களுக்கு மரணத்தை தரக்கூடிய அழிவை நீ தந்துவிடு என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவார்கள், கதறுவார்கள். காரணம், நரகத்திலே ஏற்படக்கூடிய அந்த நெருக்கடி இருக்கின்றதே, நெரிசல் இருக்கின்றதே, அது நரகவாசிகளால் தாங்க முடியாது. அவர்கள் கதறுவார்கள், இந்த நெரிசலால் எங்களால் இருக்க முடியவில்லை, இது கொடிய வேதனையாக இருக்கின்றது, யா அல்லாஹ், இதைவிட எங்களுக்கு மௌத்தினை கொடுத்து விடு, நாங்கள் மரணமாகி விடுகின்றோம் என்று மரணத்தை கெஞ்சி கேட்பார்கள் அந்த ரப்பிடத்திலே.
என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான். ஆனால் அவர்கள் என்றைக்கும் மரணமாக மாட்டார்கள். மௌத் என்பது, மரணம் என்பது அவர்களுக்கு எந்த காலத்திலும் வராது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். சங்கீக்குருவலே, நாளை மறுமை என்பது நீண்ட நெடிய வாழ்க்கை. அதில் மரணம் என்பதே கிடையாது. மரணம் என்பதே கிடையாது. நம்முடைய ரூஹுக்கு மரணம் கிடையாது. சொர்க்கவாசிகளுக்கு மரணம் கிடையாது. நரகவாசிகளுக்கு மரணம் என்பது, மௌத் என்பது கிடையாது. சொர்க்கத்திற்கு சென்று விட்டாலும் சரி, நரகத்திற்கு சென்று விட்டாலும் சரி, அதற்கு பிறகு ரப்புல் ஆலமீன் நிரந்தரமான வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்துடுவான். சொர்க்கவாசிகளுக்கு சுகபோகமான வாழ்க்கை, நரகவாசிகளுக்கு தண்டனைக்குரிய வாழ்க்கை, சோதனைக்குரிய கஷ்டத்திற்குரிய வாழ்க்கை என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லித் தருவான். ஹாலிதீன ஃபீஹா அபதா என்ற வார்த்தையை அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் என்று சொர்க்கத்தையும் நரகத்தையும் பற்றி ரப்புல் ஆலமீன் கூறும்போதெல்லாம் சொல்லி காட்டுவான். சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் ஹாலிதீன ஃபீஹா அபதா என்றைக்கும் அவர்கள் அதிலிருந்து நிரந்தரமாக இருந்தே கொண்டே இருப்பார்கள். அதிலிருந்து அவர்கள் விலக முடியாது, வெளியாக முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். சங்கீக்குருவலே, நாம் சொர்க்கவாசிகளாக ஆக்கப்பட்டு என்றென்றும் அவர்கள் நிரந்தரமாக அதில் சொர்க்கத்தில் தங்கியிருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கமாக சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் இப்னு கஸீர் தஃப்சீர் இப்னு கஸீரிலே பார்க்கின்றோம். இப்னு கஸீர் என்று சொல்லக்கூடிய திருக்குர்ஆன் விரிவுரையிலே, விளக்க உரையிலே பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கமாக சொல்லுவார்கள். உலகத்திலே சுவற்றிலே ஆணி அடிப்பது எவ்வளவு சிரமமான ஒரு காரியம். லேசான சுவராக இருந்தால் ஒரே அடியில் உள்ள போயிடும். ஆனால் காங்கிரீட் போட்டு மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய, உறுதியாக இருக்கக்கூடிய கட்டடத்திலே சுவற்றிலே ஆணி அடித்தால் அது எவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நாம் அந்த ஆணியை அடிப்பதற்கு எவ்வளவு சிரமப்படுகின்றோம், கஷ்டப்படுகின்றோம். அது போன்று நாளை மறுமையிலே நரகத்திலே நரகவாசிகளை சுவற்றிலே ஆணி அடிப்பதை போன்று அவர்கள் கூட்டம் கூட்டமாக திணிக்கப்படுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அப்படி என்று சொன்னால் நரகத்தின் வேதனையும் சோதனையும் கஷ்டங்களும் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். சங்கீக்குருவிலே நாம் ஒவ்வொரு நாளும் தினசரி துஆ கேட்கும் போதெல்லாம், யா அல்லாஹ், நரகத்துடைய வேதனையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து விடு என்பதாக நாம் துஆ செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இன்னும் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து சொல்கின்றான், வமை யஹ்தில்லாஹு ஃபஹுல் முஹ்தது வமை யுضلل ஃபலன் தஜித லஹும் மின் தூனிஹி அவுலியா. அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றானோ, நாடுகின்றானோ, யாருக்கு நேர்வழி காட்டுகின்றானோ அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள். வமை யஹ்தில்லாஹு ஃபஹுல் முஹ்தது வமை யுضلل ஃபலன் தஜித லஹும் மின் தூனில்லாஹி அவுலியா. யாருக்கு அல்லாஹ் வழிகட்டு போக வேண்டும் என்று யாரை அப்படியே வழிகட்டுவர்களாக தீயவர்களாக விட்டு விடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு உதவியாளர்கள் யாரும் கிடையாது. அல்லாஹ்வை தவிர உதவியாளர்கள் அவர்கள் உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி யாரும் கிடையாது என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், வநஹ்ஷுருஹும் யௌமல் கியாமத்தி அலா உஜூஹிஹிம் உம்யன் வபுக்கம வசும்மா என்று அல்லாஹ் சொல்கின்றான். நாளை மறுமையிலே மஅவாஹும் ஜஹன்னம், நரகவாசிகள் எப்படி வருவார்கள், நரகவாசிகள் நாளை மறுமையில எப்படி அவர்கள் எழுப்பப்படுவார்கள், கொண்டு வரப்படுவார்கள். வநஹ்ஷுருஹும் யௌமல் கியாமத்தி அலா உஜூஹிஹிம் உம்யன் வசும்மா வபுக்கமா. அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் முகங்களின் மீது அவர்கள் நடந்து வருவார்கள். எப்படிப்பட்ட நிலையில்? குருடர்களாக, செவிடர்களாக, காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது. இந்த மாதிரி நிலையிலே கண்கள் தெரியாத குருடர்களாக, காதுகள் கேட்காத செவிடர்களாக தங்களின் முகங்களின் மீது அவர்கள் நடந்தவர்களாக இழுத்து வரப்படுவார்கள். வநஹ்ஷுருஹும் அலா உஜூஹிஹிம், உஜூஹ் என்று சொன்னால் முகங்கள். முகத்தின் மீது எப்படி நடக்க முடியும்? தலையின் மீது எப்படி நாம் நடக்க முடியும்? தலைகீழாக நடப்பது என்பது இன்றைக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு செயல்பாடு அல்லவா? உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் செய்து காண்பிப்பார்கள், தலை மீது தலைகீழாக நின்று கொண்டிருப்பார்கள். ஆனால் தலையிலேயே நடந்து வருவது என்பது எப்படி முடியும்? ஆனால் சங்கீக்குருவிலே நாளை மறுமையிலே நரகத்தின் வேதனையாக ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகின்றான், காலால் நடக்க மாட்டார்கள், தலையின் மீது முகத்தின் மீது அவர்கள் நடந்தவர்களாக வருவார்கள். காது கேட்காது, செவிடர்களாக இருப்பார்கள், கண்ணு தெரியாது, குருடர்களாக இருப்பார்கள். யார் என்ன செய்தாலும், என்ன பண்ணினாலும், கத்தினாலும், கதறினாலும் ஒருவருடைய கற்றல் இன்னொருவருக்கு கேட்காது. அந்த நிலைமையிலே அவர்கள் அழைத்து வரப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். மஅவாஹும் ஜஹன்னம், அவர்கள் தங்கக்கூடிய இடம் எது தெரியுமா? நரகம்தான். அந்த நரகம்தான் அவர்கள் தங்கும் இடத்திலேயே மிக கெட்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவான். சங்கீக்குருவிலே நாம் சிந்திக்க வேண்டும். நாளை மறுமையிலே முகத்தின் மீது நடக்கக்கூடியவர்களாக நாம்
இழுத்து வரப்பட்டால் அது எவ்வளவு கொடுமையான வேதனை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட சோதனையிலிருந்தும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது சங்கிக்குரியவர்களே, நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைய உலகத்தின் நெருப்பு, சென்ற வாரத்தில் நாம் சொன்னோம், உலகத்தின் நெருப்பு எதிலிருந்து வந்தது? நரகத்தின் ஒரு பகுதியாக கொண்டு வரப்பட்டது. நரகத்தின் 70 பகுதியிலிருந்தும் ஒரு பகுதியை அல்லாஹ் பிரித்து அதை பல ஆயிரக்கணக்கான தடவைகள் குளிர்ந்த தண்ணீரை கொண்டு குளிரூட்டி அதை குளிர்ச்சியாக்கி அதற்கு பிறகு இந்த உலகத்தில் நாம் பயன்படுத்துவதற்குரிய நெருப்பாக அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நரகத்தின் நெருப்பை நேரடியாக உங்களுக்கு தரப்பட்டிருந்தால், பயன்படுத்துவதற்குரிய நெருப்பாக உங்களுக்கு நரகத்தின் நெருப்பை நேரடியாக கொடுத்திருந்தால், உங்களில் ஒருத்தர் கூட அந்த நெருப்பை நெருங்கக்கூட முடியாது, தொட முடியாது என்று பெருமானார் சொல்லவில்லை, நெருங்கக்கூட முடியாது. பல்லாயிரக்கணக்கான மைல்கள் தூரத்திற்கு அப்பாலிருந்து அந்த நரகத்தின் நெருப்புடைய சோதனை உங்களை தாக்கிவிடும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். சங்கீதத்திலே காரணம் என்ன? நரகவாசிகள் தண்ணீர் தாகத்தினால் தண்ணீர் கேட்பார்கள், கெஞ்சுவார்கள், கதறுவார்கள். அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், எங்களால் இந்த நெருப்புடைய தாக்கம் அதிகமாக இருக்கின்றது, நெருப்புடைய சோதனை தாங்க முடியவில்லை, எங்களுக்கு தாகம் இருக்கின்றது, தண்ணீர் குடி என்பதாக கேட்கும் நேரத்திலே அவர்களுக்கு உருக்கப்பட்ட இயற்கை கொதி நீரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய உடலிலிருந்தே வெளியாகக்கூடிய சீல் சலத்தையும் கொதி நீரையும் அல்லாஹ் குடிநீராக கொடுப்பான். அந்த குடிநீரை, கொதி நீரை கொதிக்கக்கூடிய அந்த நரகத்தின் சீல் சலத்தையும் நெருப்பாக இருக்கக்கூடிய கொதி நீரையும் முகத்துக்கு அருகிலேயே கொண்டு வரக்கூடிய நேரத்திலேயே அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான். சங்கீதக்குரியவர்களை நாம் சிந்திக்க வேண்டும். அந்த கொதி நீரை முகத்துக்கு அருகிலே கொண்டு போகும் பொழுதே முகத்தில் இருக்கக்கூடிய தோள்கள் எல்லாம் கரிந்து கீழே விழுந்து விடும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்வான். அப்படி என்று சொன்னால் அது எவ்வளவு கொடுமையான வேதனை. கொதிக்கக்கூடிய நீரையும் சீல் சலத்தையும் முகத்துக்கருகிலே கொண்டு சென்றாலே நம்முடைய முகத்தின் தோள்கள் எல்லாம் கலண்டு விடும், தலையில் ஊட்டினால் மூளை உருகிவிடும் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கின்றான் என்று சொன்னால் நரகத்தின் நெருப்பை நாம் எப்படி நேரடியாக பயன்படுத்த முடியும்? அதனால்தான் நாம் பயன்படுத்துவதற்குரிய வசதிக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்லாயிரக்கணக்கான தடவை அந்த நரகத்தின் 70 பங்குகளில் ஒரு நெருப்பை எடுத்து குளிர் ஊட்டி குளிர்ச்சியாக்கி நமக்கு பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் உலகத்தில் கொடுத்துள்ளார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்லுவார்கள், நாளை மறுமையிலே இந்த உலகத்தின் நெருப்பு, நரகத்தின் நெருப்பிலிருந்து பிரித்து கொடுக்கப்பட்ட இந்த உலகத்தின் நெருப்பு இருக்கின்றதே, நாளை மறுமையிலே ரப்புல் ஆலமீன் இடத்திலே, யா அல்லாஹ், என்னை மீண்டும் நீ நரகத்தின் நெருப்பிலே என்னை சேர்த்து விடாதே ரப்பே, என்னை தனியாகவே நீ வைத்து விடு, அந்த நரகத்தின் நெருப்பை என்னால் தாங்க முடியாது, என்னை நீ தனியாகவே வைத்து விடு, நரகத்தின் நெருப்போடு என்னை இணைத்து விடாதே, சேர்த்து விடாதே என்று இந்த உலகத்தின் நெருப்பு ரப்பிடத்திலே கெஞ்சி கதறும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். சங்கீதக்குரியவர்களே, உலகத்தின் நெருப்பும் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சும் கதரும் நரகத்தின் நெருப்பை விட்டு பாதுகாப்பு தேடும். இன்னும் ஹதீஸிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சங்கீதக்குரியவர்களே, உலகத்திலே கோடை காலம் நாம் இருக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய இந்த கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. இந்த கோடை வெப்பத்தை சமாளிப்பதற்கு நாம் எத்தனையோ வழிமுறைகளை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் கூட நம்மால் தாங்க முடியாத சோதனைகளும் கஷ்டங்களும் சிரமங்களும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சங்கீதக்குரியவர்களே, இந்த கோடை வெப்பத்தையும் குளிர்காலத்திலே நமக்கு கடுமையான குளிர்கள் எல்லாம் ஏற்படும், கை கால்கள் எல்லாம் பாலம் பாலமாக வெடிக்கக்கூடிய குளிர்கள் எல்லாம் உலகத்தில் ஏற்படும். அதையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். சங்கீதக்குரியவர்களே, இந்த இரண்டையும் ரப்புல் ஆலமீன் எதை வைத்து நமக்கு முன்மாதிரியாக காட்டுகின்றான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ரப்புல் ஆலமீன் இடத்திலே, அல்லாஹ்விடத்திலே நரகம் கெட்டது, நரகத்தை படைத்த பிறகு பல்லாயிரக்கணக்கான தடவை அந்த நரகத்திலே விறகுகள் எல்லாம் போடப்பட்டு கங்குகளாக்கப்பட்டு அது எரிக்கப்பட்ட நேரத்திலே அந்த நரகம் கேட்கும், யா அல்லாஹ், என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றது, மிகுந்த கஷ்டம் சிரமம் ஏற்படுகின்றது. நரகம் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டது, யா அல்லாஹ், என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றது, என்னால் முடியவில்லை, என்னால் தாங்க முடியவில்லை, இதற்கு நான் என்ன செய்வது என்று ரப்பிடத்திலே நரகம் முறையிட்ட பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு 2 நேரங்களிலே நீ மூச்சு விட்டுக்கொள் என்று அனுமதி கொடுத்தான். 2 நேரங்களிலே மூச்சு விட்டுக் கொள்ளும்படி அனுமதி கொடுத்தான். ஒன்று கோடை காலத்தில், இன்னொன்று குளிர்காலத்தில். சங்கீதக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கோடை காலத்தில் ஒரு மூச்சும் குளிர்காலத்தில் ஒரு மூச்சும் நரகம் விடும். அந்த மூச்சு தான்
கோடை காலத்தில் வெப்பம் அதிகமாகின்றது, குளிர்காலத்தில் குளிர் அதிகமாகின்றது, கடுமையான குளிர் அதிகமாகின்றது. இந்த இரண்டும் நரகத்தின் மூச்சு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அப்படி என்று சொன்னால் கோடை வெப்பத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நரகத்திலிருந்தும் நரக வேதனையிலிருந்தும் நரக நெருப்பிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய செயல்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். அதற்காக நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் அதிகமாக நாம் துஆவும் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்து கொடுப்பான், வநாதா அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னah அன் அஃபீது அலைனா மினல் மாஇ வ மிம்மா ரஸகஹுமுல்லாஹ். நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பார்கள், அழைத்து சொல்லுவார்கள், சொர்க்கவாசிகளே, நீங்கள் எங்களுக்கு தாகம் அதிகமாக இருக்கின்றது, எங்களால் நரகத்தின் வேதனையை தாங்க முடியவில்லை, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய தண்ணீரிலிருந்து ஏதோ கொஞ்சமாகவோ அல்லது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய கொடுத்திருக்கக்கூடிய உணவுகளிலிருந்து ஏதாவது ஒன்றை எங்களுக்கு நீங்கள் கொடுங்கள், அதை கொண்டு நாங்கள் சுகம் பெற்றுக் கொள்கின்றோம் என்று கேட்பார்கள். ஆனால் சொர்க்கவாசிகள் பதில் சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காஃபிர்களுக்கு நரகவாசிகளுக்கு இந்த உணவையும் தண்ணீரையும் அல்லாஹ் உங்களுக்கு தடுத்து விட்டான், ஹராமாக்கி விட்டான், உங்களுக்கு எவ்விதமான பங்கும் இதில் கிடையாது என்று சொர்க்கவாசிகள் நரகவாசிகளுக்கு பதில் சொல்லுவார்கள். சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள் நாளை மறுமையிலே நரகவாசிகளை அனுபவிக்கவும் முடியாது, அல்லாஹ் அதை ஹராமாக்கி விட்டான் என்பதை குர்ஆனிலே நமக்கு அல்லாஹ் பதிவு செய்து கொடுக்கின்றான். இன்னும் ஹதீஸிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சங்கீத நரகவாசிகள் நாளை மறுமையிலே அழுது அழுது அவர்கள், அழுகை என்பது சாதாரணமான அழுகையாக இருக்காது, நரகவாசிகளின் அழுகை மிக கடுமையானதாக இருக்கும். அழுது அழுது அவர்களுடைய கன்னங்களில் வடுக்கள் ஏற்பட்டுவிடும், அடையாளங்கள் ஏற்படும். அந்த அழுகையின் காரணமாக கன்னங்களில் வடு ஏற்பட்டு மிகப்பெரிய நீண்ட பாதை ஏற்பட்டுவிடும். அந்த பாதையிலே அந்த வடுவிலே கப்பலை ஓட்டினாலும் ஓடும் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சங்கீக்குரியவர்களே, நரகத்தின் சோதனைகள் சாதாரணமானதல்ல, நரகவாசிகளின் வேதனைகள் சாதாரணமானதல்ல, நரகவாசிகளின் அழுகையும் சாதாரணமானதல்ல. அது எவ்வளவு கொடுமையானது என்பதை அல்லாஹ் நமக்கு பதிவு செய்து கொடுக்கின்றான். இன்னும் ஹதீஸிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மலக்குமார்களில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதிலிருந்தே அவர்கள் சிரித்ததே கிடையாது, ஏன் இவர்கள் சிரிப்பதே கிடையாது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பெருமானார் கேட்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுது கொண்டே சொன்னார்கள், நரகம் படைக்கப்பட்டதிலிருந்து இவர்கள் சிரித்ததாக நாங்கள் பார்க்க முடியாது. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரித்ததே கிடையாது. நரகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து நரகத்தின் வேதனையை பயந்தவர்களாக, அதனுடைய சோதனைகளையும் கஷ்டங்களையும் தண்டனைகளையும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயந்தவர்களாக இருக்கும் காரணத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் படைக்கப்பட்டதிலிருந்து இன்னும் அழுது கொண்டே இருக்கின்றார்கள், சிரித்ததாக நாங்கள் பார்க்கவில்லை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிவு செய்து கொடுக்கின்றார்கள். சங்கீக்குருவிலே இன்றைக்கு நாம் நரகத்தை மறந்தவர்களாக, சொர்க்கத்தை சுகபோகமான வாழ்க்கையை மட்டும் நாம் நினைவில் கொண்டவர்களாக நாம் உலகத்தில் எத்தனை ஆட்டம் பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம், எவ்வளவு சந்தோஷமான கவலையில்லாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நரகத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நரகத்தின் வேதனைகளையும் கஷ்டங்களையும் குர்ஆன் சொல்லக்கூடிய வழிமுறைகளையும் நாம் ஆய்வு செய்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய செயல்பாடுகளையும் முயற்சிகளையும் நாம் உலகத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இன்னும் ஹதீஸிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொல்லுவார்கள், நாளை மறுமையிலே நரகவாசிகளின் சோதனைகள் கஷ்டங்கள் எப்படி இருக்கும், இன்னும் அடுக்குகின்றார்கள், வரிசையாக நமக்கு தருகின்றார்கள் பெருமானார். நாளை மறுமையிலே சூரியன் மனிதர்களுக்கு மிக நெருக்கமாக கொண்டு வரப்படும், சூரியன் மிக நெருக்கமாக கொண்டு வரப்படும். சூரியன் மனிதர்களுக்கும் சூரியனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரம் 1 மைல் கிலோமீட்டர் தான் இருக்கும், 1 மைல் தூரம் மட்டுமே இருக்கும். மிக நெருக்கமாக சூரியன் கொண்டு வரப்படும். அந்த சூரியனின் வெப்பம் தாங்க முடியாமல் ஒவ்வொருத்தருடைய உடலிலேயும் வியர்வை வெளியாகும். வியர்வை வெளியாகக்கூடிய நேரத்திலே அந்த வியர்வை ஒவ்வொரு மனிதனுடைய அமல்கள், உலகத்தில் அவர்கள் செய்த காரியங்கள் செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய உடலிலே வியர்வை அவர்களை சூழ்ந்து கொள்ளும் என்று பெருமானார் சொல்லிவிட்டு சொன்னார்கள். சிலருடைய வியர்வை எப்படி இருக்கும், காலை பாதத்தை கூட தொடாமல் இருக்கும்,
கீழ் பாதத்தை கூட வியர்வை தொடாமல் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். இன்னும் சிலருடைய கரண்டைக்கால் அளவிற்கு அவருடைய வியர்வை இருக்கும், இன்னும் சிலருக்கு முழங்கால் வரை இருக்கும், இன்னும் சிலருக்கு இடுப்பு வரை இருக்கும், இன்னும் சிலருக்கு நெஞ்சு வரை இருக்கும், இன்னும் சிலருக்கு வாய் வரை, இன்னும் சிலருக்கு காது வரை, காதையும் அடைந்து கொள்ளும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு தங்களுடைய வாயை சுட்டிக்காட்டினார்கள் என்று ஹதீஸுடைய அறிவிப்பாளர் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். சங்கிக்குரியவர்களே, ஒவ்வொருத்தருடைய செயல்பாடுகளுக்கு தகுந்தால் போல அவருடைய வாழ்க்கையிலே சூரியன் வெப்பத்தை தாங்க முடியாமல் வியர்வை அதிகமாகும். அவர்கள் வியர்வையிலே அவர்கள் தத்தளிப்பார்கள், மூழ்குவார்கள் என்று பெண்மணி நாயகம் அவர்கள் சொல்கின்றார்கள். சங்கிக்குரியவர்களே, அந்த வியர்வையின் அடையாளம் என்ன? நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள், உலகத்தில் நாம் செய்யக்கூடிய குற்றங்கள், குறைகள், தவறுகள், பாவங்கள் இருக்கின்றது. அந்த பாவங்களுக்குரிய தண்டனையாக வியர்வையை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். அந்த வியர்வை நம்முடைய பாவங்களுக்கு தகுந்தால் போல கரண்டைக்கால், முழங்கால், இடுப்பு, கழுத்து, நெஞ்சு என்பதாக வாய் வரை அல்ல, காதையும் சேர்ந்து அடைந்து கொள்ளும். அதற்கு பிறகு ஒரு மனிதனை முழுமையாக மூழ்கடிக்கக்கூடிய அளவிற்கக்கூடிய வியர்வை வந்துவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு அதிகமான பாவங்கள் அவனிடத்தில் இருந்தால், யாருடைய பாவங்கள் எவ்வளவு இருக்கின்றதோ அதற்கு தகுந்தால் போல வியர்வையில் அவன் முங்கி இடுவான் என்பதாக பெருமானார் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வியர்வையிலிருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். பாதத்தை கூட அடையாத வேர்வையிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. இன்னும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் நமக்கு அழகாக வழிகாட்டுகின்றார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து சொல்கின்றான், இதா ராத்துஹும் மின் மகானின் பஈதின் சமிஉ லஹா. அல்லாஹ் இன்னும் சொல்கின்றான், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்துடைய வேதனையிலிருந்தும் சோதனையிலிருந்தும் ஒரு மனிதன் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறைய வழிமுறைகள் இருக்கின்றது. இன்றைக்கு நாம் கூடிய இந்த கோடை வெப்பத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய வழிமுறைகளை நாம் மேற்கொள்கின்றோம். அதே சமயத்தில் இதைவிட கடுமையாக வெப்பமாக இருக்கக்கூடிய சோதனைகளையும் கஷ்டங்களையும் சிரமங்களையும் சூற்றையும் தருகின்ற நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் என்ன முயற்சி செய்திருக்கின்றோம் சிந்திக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஒரு துஆவை ஓதுவார்கள். அதிகமாக அந்த துஆவை செய்வார்கள். நாம் இன்றைக்கு அதிகமாக அந்த துஆக்களை ஓதுகின்றோம். ஆனால் அதனுடைய அர்த்தங்களை நாம் விளங்காமல் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். அர்த்தங்களை விளங்கி நாம் அந்த துஆவை ஓத வேண்டும். ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு தொழுகையிலும், ஒவ்வொரு துஆவிலும் நாம் அந்த துஆவை ஓதிக்கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் அர்த்தம் விளங்குவது கிடையாது. சங்கிக்குரியவர்களே, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் அழகானதையும் நாளை மறு உலகத்தில் அழகானதையும் எங்களுக்கு வழங்குவாயாக. வ கினா அஸாபன்னார், நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான துஆ. இந்த துஆவை நாம் அதிகமாக கேட்க வேண்டும். உலகத்தில் எதெல்லாம் அழகானதாக இருக்கின்றதோ, மறுமையில் எதெல்லாம் அழகானதாக இருக்கின்றதோ அத்தனையும் எங்களுக்கு கொடுத்துவிடு என்று ஒரே வார்த்தையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். இந்த துஆ இருக்கின்றது, இது குர்ஆனில் உள்ள துஆ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டு வகையினரை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே, யா அல்லாஹ், உலகத்தில் அழகானதை கொடு என்று கேட்பவர்களும் உண்டு, இரண்டு உலகத்திலும் ஈருலகத்திலும் அழகானதை கொடு என்று கேட்பவர்களும் இந்த உலகத்தில் இரண்டு வகையினர்கள் உண்டு. நீங்கள் எந்த வகையினர் என்பதை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். சங்கீதக்குரியவர்களே, இந்த துஆவை நாம் எக்காலமும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். வகினா அஸாபன்னார், வகினா அஸாபன்னார், நரகத்தின் வேதனையிலிருந்து யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக என்று நாம் துஆ செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித் தருகின்றான். சங்கீதக்குரியவர்களே, வெப்பம் தணிந்து மழை வர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு சமுதாயம் அதில் எவ்வளவு கவனக்குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகின்றான். சங்கீதக்குரியவர்களே, நாம் பார்க்கின்றோம், وَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا يُرْسِلِ السَّمَاءَ عَلَيْكُمْ مِدْرَارًا. அல்லாஹ் சொல்லித் தருகின்றான், நபியை பார்த்து சொல்கின்றான், فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகளை சொல்லக்கூடிய நேரத்திலே இந்த வசனம் வரும். ஆனால் அது எவ்வளவு சத்தியமான வார்த்தை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. மக்களே, முஃமின்களே, மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுங்கள். உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள். காரணம், இன்னஹு கான கஃபாரா, அவன் சாதாரணமான மன்னிப்பாளன் அல்ல, மிகப்பெரிய மன்னிப்பாளன், மிகுந்த கருணையாளன், அவன் மன்னிப்பதில் மிக சிறந்தவன். ஆகையினால் நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள். அப்படி பாவ மன்னிப்பு தேட ஆரம்பித்து விட்டால் தொடர்ச்சியாக வானத்திலிருந்து உங்களுக்கு மழையை அவன் கொடுப்பான்.
சங்கிக்குரியவர்களே, இன்றைக்கு நம்மிலே பாவங்கள் அதிகமாகிவிட்டது, குற்றங்கள் குறைகள் அதிகமாகிவிட்டது. நாம் அல்லாஹ்வின் தண்டனையை மறந்தவர்களாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இஸ்திக்ஃபார் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பையும் நாம் மறந்தவர்களாக செய்யாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதிகமாக இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். எந்த சமுதாயத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதில் அதிகமாகின்றதோ நிச்சயமாக அல்லாஹ் தொடர்படியாக நிரந்தரமான அற்புதமான தன்னுடைய ரஹமத்தான கருணையான மழையை அள்ளி கொடுப்பான். இந்திருக்கும் அம்பார் அல்லாஹ் சொல்கின்றான், வரிசையாக தொடர்படியாக கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றைக்கும் சத்தியமாகாது. நாம் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் மழையை கொடுப்பான் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆகினால் சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லியார்களே, அன்பிற்குரியவர்களே, நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே நரக நெருப்பிலிருந்தும் நரகத்தின் வேதனையிலிருந்தும் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே சமயத்திலே நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்புகளையும் நாம் தேடி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தைகளை நாம் அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற இஸ்திக்ஃபாரையும் அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஓதி நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால், யா அல்லாஹ் மழையை கொடு ரப்பே, எங்களுக்கு ரஹமத்தான மழையை கொடு ரப்பே, எங்களுக்கு இந்த கோடை வெப்பத்திலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடு ரப்பே என்று நாம் கண்ணீர் வடித்து கதறி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் இறக்கப்பட்டு நமக்கு அல்லாஹ் மழையை கொடுப்பான் என்பதில் சந்தேகம் கிடையாது. வெறும் வாய் அளவிலே மழை வரவில்லை வெப்பம் அதிகமாகின்றது என்று நாம் வெறும் வாயினால் புலம்பிக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது. நாம் அதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரும் அந்த முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முயற்சிகளை செய்யக்கூடிய நல்ல நசீபை நம் எல்லோருக்கும் தந்து நம்முடைய வாழ்க்கையிலே நிறைந்த பரக்கத்தையும் நிறைவான செல்வத்தையும் உடல் ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியாக வாழக்கூடிய நிலைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒற்றுமையாக வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய நல்ல நசீபையும் கடனில்லாமல் வாழ்ந்து மன்னிக்கும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் வானம் பூமி ஆபத்துகளிலிருந்தும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா திசைகளின் ஆபத்துகள் விபத்துகளிலிருந்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மருத்துவமனை சோதனைகள் கஷ்டங்கள் சிரமங்களிலிருந்தும் சங்கடத்திலிருந்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பிரியமும் பாசமும் கொண்டு அதிகமாக ஸலவாத்துகளை ஓதி அண்ணல் பெருமானாருடைய பிரியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய ஷஃபாத்துக்குரியவர்களாக ஆகும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய புறத்திலிருந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால் கருணையான ரஹமத்தான மழையை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. உலகம் முழுக்க மழைகளை தேவையான அளவிற்கு ரஹமத்தான முறையிலே அல்லாஹ் வழங்கி நம்முடைய உள்ளங்களையும் உடல்களையும் அல்லாஹ் குளிர்ச்சியாக்குவானாக. நமக்கு கண் குளிர்ச்சியை உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தல் புரிவானாக. எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நசீபையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.